அருமைத்தோழர் நல்லக்கண் அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் இந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் நேற்று இரவு இங்கே நான் வந்தேன். நேற்று மருத்துவமனையில் இருந்தேன். ஆயிரக்கணக்கான தோழர்கள் நேற்றைய தினமே வர துவங்கி விட்டார்கள். தோழர் நல்லக்கண் அவர்கள் விடுதலை போராட்ட வீரர், அது மட்டுமல்ல அர்ப்பணிப்புமிக்க தலைவர். அவர் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக நடத்திய போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு நேர்மையும் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையும் அதனுடைய வாழ்க்கையாக கொண்டவர். எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவர் நல்லக்கண் அவர்கள் பல முறை தொடர்ந்து வந்திருக்கிறார். நான் மாவட்ட செயலர் அந்த காலத்தில் வந்திருக்கார். வருகிற பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக இயக்கம் நடத்துகிற போது எங்களை எல்லாம் உற்சாகம் ஊட்டுவார். குறிப்பாக நம்முடைய ஹைட்ரோ கார்பன் என்பது விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்ட போது அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டோம். அந்த போராட்டத்தின் போது 90 வயதை தாண்டிய நல்லக்கண் அவர்கள் நானே வருகிறேன் என்று சொல்லி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க நம்முடைய விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் நடந்த போராட்டத்தை அந்த போராட்டத்தில் உணர்ச்சிபூர்வமான முழக்கமிட்டார். சட்டமன்றத்தில் கூட அவருடைய போராட்டம் என்பது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களால் எழுப்பப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு 90-95 வயதை தாண்டியும் கூட நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தன்னுடைய முழு மூச்சாக கொண்டவர். மிக சிறந்த வாசிப்பாளர். அவருடைய வீடு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மிக கடுமையான சென்னை மழையில் பாதிக்கப்பட்ட பொழுது அவருடைய நூலகமே அழிந்து போனது. அதற்காக கண்ணீர் சிந்தினார். பிறகு நூலகெல்லாம் சேகரித்து அந்த நூலகத்தை மேம்படுத்தினார். அந்தளவுக்கு வாசிப்பின் மிகுந்த தீவிர வாசிப்பாளர் அவர். எல்லா புத்தகங்களையும் படிப்பார். அது மட்டுமல்ல, மிக சிறந்த மார்க்சியவாதி. உழைக்கிற மக்களுக்காக, ஏழைகளுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதாவது எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரவர். விழுப்புரம் வருகிற போது எங்களுடைய கட்சி அலுவலகத்தை தங்குவார். இரவு நேரங்களில் அவர் கொண்டு வந்திருக்கிற அழுக்காடைகள் அங்கேயே துவைத்து போட்டு மறுநாள் அதை உடுத்தி கொண்டு போவார். நாங்கள் கேட்போம், நாங்கள் புது ஆடைகள் எடுத்துக் கொடுக்குறோம் அல்லது ஏதாவது நாங்கள் அயனிங் கொடுக்குறோம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி மிக எளிமையாக இருப்பார். மிக சாதாரணமாக இருக்கிறவர். ஒரு சின்னதாக ஒரு 20-30 ரூபா செப்பல் போட்டிருப்பார். ஒரு கதராடை, அது காட்டன் ஆடைகளை அணிந்திருப்பார். அந்தளவுக்கு எளிமை நேர்மைக்கு பெயர் பெற்ற அருமை தோழர், அர்ப்பணிப்பு மிக்கவர். அவர் ₹1 கூட நாங்கள் ஏதாவது அவர் பயண செலவு கொடுத்தால் அதற்கு மீறி அங்கேருந்து சென்னையிலேருந்து விழுப்புரத்துலேருந்து சென்னை வரக்கூடிய அளவுக்கு பயண செலவு கொடுத்தால் அந்த பேருந்து கட்டணத்துக்கு மேலே எதுவும் எடுத்துக்க மாட்டார், திருப்பி கொடுத்துருவார். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான தோழர். அவருடைய இறப்பு என்பது உள்ளபடியே கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, உழைப்பாளி மக்களுக்கு மட்டுமல்ல, ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு பேரிழப்பு. அவர் இறந்து உள்ளபடியே நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தமிழகம் இழந்திருக்கு என்பதுதான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருக்கு உள்ளபடியே எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.